ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்காக 44 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு சில நிமிடங்களிலேயே அதனை திரும்பப் பெற்ற பாஜக புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக அடுத்த மாதம் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக 44 நபர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக முதலில் வெளியிட்டது. 15 வேட்பாளர்கள் முதற்கட்ட தேர்தலிலும் 10 வேட்பாளர்கள் இரண்டாவது கட்ட தேர்தலிலும் 19 நபர்கள் மூன்றாவது கட்ட தேர்தலிலும் போட்டியிடுவார்கள் என அறிவித்தது. இந்த பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் மாநில பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா, முன்னாள் துணை முதலமைச்சர்கள் நிர்மல் சிங், கவிந்தர் குப்தா உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் கட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி ஜம்முவில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் முன்பு திரண்டு ஏராளமானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் 44 நபர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே திரும்ப பெற்றுவிட்டது பாஜக. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களை மட்டும் அறிவிப்பதற்கு பதிலாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களையும் தவறுதலாக அறிவித்துவிட்டதால் வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 15 நபர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் ஒரே ஒரு வேட்பாளர் பெயருடன் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அடுத்தடுத்து பாஜக வெளியிட்டது. அந்த வகையில் ராஜ்போரா தொகுதியில் அர்ஷித் பட், சோபியானாவில் ஜாவேத் அகமது, அனந்தநாக் மேற்கில் முகமது ரஃபிக் வானி, அனந்தநாக்கில் சையது வஜாகத் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஏற்கனவே குலாம் நபி ஆசாத்தின் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி 13 நபர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது.